கஸ்டமர் சைட்லேருந்து கேட் செய்யும் போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, அதே போல் ஃபேப்ரிகேட்டர் சைட்லேருந்து என்னென்ன விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும். இந்தமாரி பல விதமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். என்ன டைப் ஆஃப் கேட் போடுறது, என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் போடுறது, அதே போல் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமான்னு சொல்லிட்டு பல விதமான சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். ஸோ அதனால் அதை பற்றி நான் பேசுகிறத விட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபேப்ரிகேட்டர் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம கூட பூவரசன் இருக்காரு. இவர் மோர் தென் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃபேப்ரிகேஷன் ஃபீல்டில். ஸோ அவர்கிட்டயே இதை பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கஸ்டமர் சைடில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதே போல் ஃபேப்ரிகேட்டர் சைடில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கஸ்டமர் சைட்லன்னு பார்த்தா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கேட் வந்து அவங்க ஒன் டைம் இப்போ வீட்டுக்கோ ஆஃபீஸ்க்கோ பண்ணும்போது அவங்களுக்கு அதோட நாலேஜ் வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இந்த நாலேஜ் அதாவது கேட்டை பற்றின அந்த மெட்டீரியல் பற்றின நாலேஜ் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த பட்சத்தில் வந்து இவங்க ஃபேப்ரிகேட்டர் கூப்பிட்டு பேசும்போது அவங்க சொல்கிற காஸ்ட்டை விட இவங்க வந்து பார்கிங் பண்ணி ரேட்டை குறைக்கணும், இந்த ரேட்டு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஃபேப்ரிகேட்டர் சைட்லேருந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வரும்னா, நீங்கள் வந்து 304 கிரேடில் கேட் கேட்டிருப்பீங்க, அவங்க 304 கேட் கொடுத்துருவாங்க. பட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராக்கும் அந்த வீல்ஸும் வந்து எம்எஸ்சில் கொடுத்துட்டாங்கன்னா உங்களால் வந்து இப்போ கொஞ்ச நாள் போனதும் உங்களுக்கு ட்ராக் வந்து ரெயின் வாட்டர்லாம் பட்டதுக்கப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் வர ஆரம்பிச்சிடும், வீல்ஸ் எல்லாம் ரெஸ்ட் ஆகிட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ கேட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் ரேட்டை வந்து கம்பரைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபேப்ரிகேட்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது காஸ்ட் வேரியண்ட்டாக நீங்கள் பார்க்காம நீங்கள் அந்த ரேட்டுக்கே நீங்கள் எடுத்து பண்ண சொன்னீங்கன்னா உங்கள் குட் குவாலிட்டியில் 304 வீல் போட்டு ட்ராக் போட்டு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 100% கரெக்டாக இருக்கும். இப்போ கஸ்டமர் வந்து நியூவாக ஒரு கேட் போடுறாங்க அப்படிங்கும் போது ஃபேப்ரிகேட்டர் சைட்லேருந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது? ஃபேப்ரிகேட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், அவங்க எந்த இடத்துல கேட் போட போகிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான கேட்டை நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்விங் கேட் போட போகிறாங்களா, இல்லை கார்னர் ஸ்லைடிங் போட போகிறாங்களா, இல்லை டெலஸ்கோப்பிங் கேட் போட போகிறாங்களான்ட்டு ஃபேப்ரிகேட்டர் தான் கஸ்டமருக்கு சொல்லணும். இந்த இடத்துல இந்த மாதிரி கேட்டு தான் வரும். சம்டைம் அவங்களுக்கு இடம் பெருசாக இருக்கும், நாங்கள் ஸ்விங் கேட் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது இல்லையா, ஃபேப்ரிகேட்டர் வந்து இதை சொல்லணும். உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமருக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்லைடு கேட்டு தான் வரணும், உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இவங்க பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க கேட்டு டிசைனோ இல்லை மற்றபடி இவங்க எம்எஸ்லையோ எஸ்எஸ்லையோ அவங்க கஸ்டமர் கேட்குற மாதிரி இவங்க பண்ணி கொடுக்கலாம். இந்த மிஸ்டேக் பண்ணாமல் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ண போதும். இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தினமும் கார் வந்து போயிட்டு இருக்கும், சரிங்களா, வாச திரிப்பாங்க, தண்ணி நிற்கும், ஓகேங்களா. இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி ஃபாலோ பண்ணலாம், எப்படி அந்த டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணலாம் தினமும், இதுக்கு ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொல்லுங்களேன். கேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ட்ராக் மெயினாக, அந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீல்ஸ் வெளியில் வண்டி போயிட்டு வரும்போது வந்து டயரில் இருக்கிற மண் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ட்ராக் தாண்டி தான் வரணும் வெஹிக்கிள் வந்துட்டு. அந்த ட்ராக்ல இருக்கிறத வந்து அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ப்ரெஷ் வச்சோ நார்மல் ப்ரெஷ் வச்சு ஒரு டைம் கிளியர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ரெஸ்ட் அங்கே நிற்காது, உங்களுக்கு அந்த சேனல் டேமேஜ் ஆகிற ப்ராப்ளம்ஸ் வராது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ கேட் வந்து ஃபிட்டிங் பண்ணும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணி சிவில் ஒர்க்கில் உங்களுக்கு அந்த டேப்பர் வைஸாக வச்சு ஃபிட்டிங் போடணும். அது நீங்கள் ஃபிட்டிங் போடும்போது டவுனில் வச்சு பண்ணிட்டாங்கன்னா தண்ணி வந்து அங்கே நிற்கிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ரெயின் அந்த மழை பெஞ்சு தண்ணி நின்றுச்சுன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாது. நம்ம பைப் வச்சு அதை தனியாக ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலமா அதை இது பண்ண முடியுமா, அப்புறப்படுத்த முடியுமா? அந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை. ஸ்டார்டிங்கே நீங்கள் கேட் ஃபிட்டிங் பண்ணும்போதே நீங்கள் சிவில் ஒர்க் பண்ணும்போதே வாட்டர் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டோர் ஆகாத அளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ கஸ்டமர் சைட்லேருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து கிளாரிட்டி தேவைப்படுது, கேட் சைட்லேருந்து என்னென்ன மெட்டீரியல் நீங்கள் உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, என்னென்ன சைட்டுக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? மெயினாக வந்து இப்போ கேட்டில் வந்து 3 வேரியண்ட் இருக்குது, எஸ்எஸ், எம்எஸ், அப்புறம் கேல்வனைஸ்டு. காஸ்ட் அயர்னும் சில பேர் கேட்பாங்க, ஓல்டு மாடலில் இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன்லையும் கேட்பாங்க. இல்லை மேக்ஸிமம் இப்போ நான் ரெஃபர் பண்ணுறேன்னா எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். 304 குட் கிரேடு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு லைஃப்பும் நல்லா வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 304 நம்ம பண்ணுற கேட் வந்து லைஃப் நல்லா வரும். எம்எஸ் கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேட்டு ஒரு சின்னதாக பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு கம்மி பட்ஜெட் கம்மியாக வேணும்னு பார்த்தா உங்களுக்கு எம்எஸ்சில் ஓகே. இல்லை உங்களுக்கு லைஃப் நல்லா வரணும்,
இப்போ இது 5 இயர்ஸ் ஆகுதுன்னா அது ஒரு 20-25 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது வந்து எஸ்எஸ் கேட் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். எஸ்எஸ்லேயே வந்துட்டு இப்போ கடலோரமாக இருக்காங்க, ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ள, அதாவது நியர்பை இருக்காங்க, கடலை ஒட்டி இருக்காங்கன்னா 316 அதிலே 304ஓட 316 வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு லைஃப் அதிகமாக வரும். அந்த இடத்துல வந்து நீங்கள் 304 போடுறத விட 316 போட்டிங்கன்னா பெட்டர் லைஃப். உங்களுக்கு அந்த சின்ன த்ரூ கூட வராது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 204 சொல்கிறீங்க, அதே போல் 304 சொல்கிறீங்க, 316 சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எது துரு பிடிக்கும்? இதுலேயே துரு பிடிக்குமா இதெல்லாம்? 202 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் இருக்கிறதுல குவாலிட்டி கம்மியானது. ஸோ கேட் நம்ம பண்ணுறோம். ஆமாம், கம்மியான கிரேடு. அந்த கிரேடு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டரில் இப்போ அவுட் சைடில் பார்க் வச்சுருப்பீங்க, அதுக்கு ஒரு ரேலிங் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இல்லை காரிடாரில் பண்ணுறீங்க, டாப்பில் பண்ணுறீங்கன்னா 202 பண்ணலாம். அந்த மாதிரி ரேலிங் ஒர்க்குக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார் கேஸ் ஸ்டெப்ஸுக்கு போடுறதுக்கோ இல்லை மெயின் கேட் என்ட்ரன்ஸில் பண்ணுறதுக்கோ 304 குட் கிரேடு. கடலோரமாக இருக்கீங்கன்னா 316 வந்து 304 வந்து கடலோரத்தில் போடலாம். பட் என்னன்னா அதில் ஒரு இந்த வெல்ட் பண்ணுற இடத்துல சின்ன சின்ன ரெஸ்ட் வரும். மற்றபடி 316 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு வந்து பெட்டர் லைஃப். அதே போல் நிறைய டிசைன்ஸ்லாம் கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. அப்போ பார்க்கும்போது எஸ்எஸ்ஸை விட எம்எஸ் தான் நிறைய வந்து ஈஸியாக நம்ம டிசைன் கொண்டு வர முடியும். நிறைய மல்டிபிள் டிசைன்ஸ்லாம் கொண்டு வர முடியும். எஸ்எஸ்ல அதே மாதிரி கொண்டு வர முடியும். எஸ்எஸ்ல கொண்டு வரலாம் சார். இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி மிஷின்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎன்சி கட்டிங் வந்துருச்சு. லேசர் கட்டிங்கில் வந்து நம்ம எந்த டிசைன் வேணாலும் நம்ம ட்ராயிங்கை க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். கஸ்டமர் எந்த டிசைன் கேட்குறாங்களோ அந்த டிசைனில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதாவது 304 கிரேடுன்னு கிடையாது, அதில் மிரர் ஃபினிஷிங் இருக்குது, மேட் ஃபினிஷிங் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃபினிஷிங்கில் இருந்தாலும் உங்களுக்கு எந்த சைஸ் டிசைன் வேணும்னாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி தரலாம். அது கொஞ்சம் அந்த நீங்கள் கேட்குற டிசைனை பொறுத்து காஸ்ட் வேரியண்ட்டு மாறும். ஏன்னா இப்போ ஹெச்பிஎல் ஷீட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் டிசைன் வந்து மிடில் வந்து நம்ம பண்ணுறோன்னா அதுக்கு செப்பரேட்டாக நம்ம கஸ்டமர் எந்த டிசைன் கேட்குறோம் அந்த டிசைனில் பண்ணி கொடுக்கலாம். இதே போல் உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகம் இருந்ததுன்னா உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம சில்வர் விஸ்தா டீம் உங்கள் வீட்டுக்கே வந்து ஃப்ரீ சைட் விசிட் பார்த்து பர்ஃபெக்ட் சொல்யூஷன் தருவாங்க.